ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமேனி மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈரான் இறங்கியுள்ளது. ஈரான் எடுத்துள்ள லிஸ்டில் முதல் ஆளாக இருப்பது யார் தெரியுமா? இந்த லிஸ்ட் தான் தற்போது இணையத்தில் வெளியாகி பலரையும் அதிர வைத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதலில் அந்நாட்டின் உச்ச தலைவர் அலி காமேனி உயிரிழந்தார். இவரது உடல் ஜூலை 4ஆம் தேதி மஷத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அலி காமேனி இறுதி சடங்கின் போது அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆகிய இருவரின் மரணமே பதிலடி என ஈரான் மக்கள் பதாகைகளையும் பேனர்களையும் வைத்திருந்தனர். அதே சமயம் தனது தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையை ஈரானியர்கள் தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்றும், 2 போர்களிலும் உயிரிழந்த அனைத்து தியாகிகளின் புனிதமான இரத்தத்திற்கு பழி வாங்குவோம். இந்த பழிவாங்கும் நடவடிக்கை எங்கள் தேசத்தின் விருப்பம் என முஜ்தபா காமேனி சூளுரைத்திருந்தார். அது மட்டுமின்றி இது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும், குறிவைக்கப்பட வேண்டிய நபர்களின் பட்டியலை ஈரான் தயாரித்துள்ளதாகவும் முஜ்தபா காமேனி எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் பழமையான நாளிதழ் ஒன்று அலி காமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. ஈரானின் தலைநகரில் உள்ள அதிகாரிகளால் வெளியிடப்படும் அம்ஷரி செய்தித்தாள் முஜ்தபாவின் அறிக்கையுடன் 13 வெளிநாட்டு தலைவர்களின் புகைப்படங்கள் உள்ளடக்கிய ஒரு பட்டியலை இணையத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர், அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை செயலர் பீட் எக்ஸத், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் ஜெர்மன் அதிபர் ஃபெட்ரிக் மெர்ஸ் ஆகியோரும் உள்ளனர். இந்த பட்டியலில் இருப்பவர்களை குற்றவாளிகள் என அந்த நாளிதழ் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இவர்கள் தங்கள் படுக்கையில் அமைதியான முறையில் மரணமடைய வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளாமலேயே தங்கள் கல்லறையை சென்றடைவார்கள் என அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ள சம்பவம் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது.